வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி இதுவரை 47 பேர் பலியாகினார்கள். இந்த விஷச்சாராயம் என்றால் என்ன, அது எவ்வாறு தயாரிக்கிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் நேற்று முன்தினம் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்த பலருக்கு நள்ளிரவிலிருந்து கண்ணெரிச்சல், வயிற்றுவலி போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்தனர். கடந்த புதன்கிழமை காலையிலிருந்து சிகிச்சைக்காக வருவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. சிகிச்சையில் சேர்க்கப்பட்ட பலர் அடுத்தடுத்து கொத்து கொத்தாக உயிரிழந்தனர். 47 பேர் பலியாகியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய இடங்களில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனிடையே கள்ளக்குறிச்சியில் பாக்கெட் சாராயம் விற்ற கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 200 லிட்டர் விஷச்சாராயம் கைப்பற்றப்பட்டு அவை விழுப்புரம் மண்டல தடய அறிவியல் ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சோதனையில் அதில் மெத்தனால் கலந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. பொதுவாக மெத்தனால் கலந்து தயாரிக்கப்படும் சாராயத்தை கள்ள சாராயம் என்று அழைக்கிறார்கள். டாஸ்மாக் கடைகளில் மற்றும் மதுபான பார்களில் விற்கப்படும் மதுக்களில் எத்தனால் தான் கலக்கப்பட்டிருக்கும். எத்தனால் என்பது எத்தில் ஆல்கஹால், தானிய ஆல்கஹால் என்று அழைக்கிறார்கள். இதனை வெறும் ஆல்கஹால், அதாவது மது அருந்துவதற்கான ஆல்கஹால் என்றும் அழைக்கிறார்கள். பெரும்பாலும் பழச்சாறுகளின் நொதித்தல் மூலம் எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. புளிக்க வைக்கப்பட்ட சாற்றை சீல் செய்யப்பட்ட பாட்டிலில் அடைத்து சேமித்து வைக்கிறார்கள். கரும்பு, சோளம், கோதுமை, கம்பு மற்றும் பார்லி போன்ற தானியங்களிலிருந்து எத்தனால் பொதுவாக தயாரிக்கப்படுகிறது. இயற்கையாக தயாரிக்கப்படும் ஒயின்களைப் போலவே எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. இதை குறைவாக எடுத்துக்கொண்டால் போதையும், அதிகமாக எடுத்துக்கொண்டால் உடல் ரீதியாக கடும் பாதிப்பும் ஏற்படுத்தும் எனினும் இது போதை தரும் வாஸ்துவாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்றும் கூறுகின்றனர். ஆனால் மெத்தனால் கலந்து தயாரிக்கப்படும் சாராயம் கள்ள சாராயம் ஆகும். மெத்தனால் மரக்கட்டைகளிலிருந்து தயாரிக்கிறார்கள். மரத்தில் உள்ள சில கார்போஹைட்ரேட்டுகள் மெத்தனால் உருவாக காரணமாக இருக்கின்றன. மெத்தனாலை பொறுத்தவரை எத்தனாலை விட அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது. மெத்தனால் ஒரு காலத்தில் வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டது. இதனை மதுபானம் போல் அருந்தினால் கண் பார்வை தெரியாமல் போக வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் அதிகப்படியாக அருந்தியவர்கள் உயிரிழக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படித்தான் பாக்கெட் சாராயம் குடித்த ஏராளமானோர் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்துள்ளனர். சுருக்கமாக சொல்வதென்றால் மெத்தனால் என்பது மரப்பட்டைகளிலிருந்தும் பெட்ரோலிய நாப்தாவிலிருந்தும் தயாரிக்கிறது. இது நச்சுத்தன்மை உடையது. இது கள்ள சாராயம் ஆகும். ஆனால் எத்தனால் என்பது தாவர பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரை ஆலைகளில் கரும்பு சாற்று எடுத்து அதனை பதப்படுத்தும் போது கழிவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. எத்தனால் தயாரிப்பது மிக எளிது. ஆனால் எத்தனால் தயாரிக்க நிறைய செலவுகள் ஆகும். அதை தயாரிக்கும் முறையும் மிகவும் கடினமாகும். விலையும் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் பலர் விலை குறைவாக கிடைக்கும் எத்தனாலை சாராயம் நினைத்து வாங்கி அருந்தி உயிரிழந்திருக்கிறார்கள்.